నేను మొన్న తమిళ్ పాలిటిక్స్ చూస్తున్నా ఈ మధ్యన. వాళ్ళు ఎంత సుఖంగా చేశారా పాలిటిక్స్, కటౌట్లు పెట్టుకుంటే గెలిచేశారు. 15 ஆண்டுகளாக போராடி என்னால் சாதிக்க முடியவில்லை, ஆனால் தமிழ்நாட்டில் வெறும் போஸ்டர் ஒட்டி முதலமைச்சர் ஆகிறார்கள் என ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் தெரிவித்துள்ளார். நானும் தினமும் 3 வேளை குளிக்கிறேன், 6 வேளை பூஜை பண்றேன், 45 வருஷமா காளியாம்பளை கும்பிடுறேன். அந்த அம்பாள் எனக்கு வரமும் தரல, வாழ்க்கையும் தரல. சுருக்கமா சொல்லும்போது வைத்தறிச்சல் அப்படின்னு சொல்லலாம். பட் சாப விடுறேன் இப்ப கொஞ்ச நேரத்துல இப்படியே போச்சுன்னா. போஸ்டர்கள், ஹோலோகிராம் விளம்பரங்களை வச்சே தமிழ்நாட்டுல முதலமைச்சர் நாற்காலியில உட்கார்ந்துடுறாங்க என குறிப்பிட்டார். నేను మొన్న తమిళ్ పాలిటిక్స్ చూస్తున్నా ఈ మధ్యన. కటౌట్లు పెట్టుకుంటే గెలిచేశారు. வாழ்த்துக்கள். சரி போ. லைட்டா போறாங்க. நல்லா க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான் சார். டக்குன்னு கொஞ்சம் பொறாமையா வெண்மத்தை கக்கிட்டு போறான். அதை பாக்குறப்ப எனக்கு பொறாமையா இருக்கு என குறிப்பிட்டார். చక్కగా సీఎంలు అయిపోయారు. నన్ను 15 సంవత్సరాలు రోడ్డు మీద దేకిచ్చినా కానీ இன்னைக்கு ரசீதுக்கு மேலேயே மேல்படி வாங்கி புதுசா வண்டியா வாங்கிட்டான். நான் இன்னும் பழைய டிவி 50லயே சுத்திட்டு இருக்கேன். தலையெழுத்து ரொம்ப வயித்தறிச்சல் புடிச்சு ஐராயிரானே. நீ நல்லா சாப்பிட்டுருக்க, நான் சாப்பிட கூட இல்லை. நீ நல்லா சாப்பிட்டுருக்க, அதான் தம்பி நீ நல்லா சாப்பிட்டுருக்க, புரியுதா? அப்போ பாத்ரூம்ல தான் எங்கதானே கேட்கிறேன் செல்லம், நீ நல்லா சாப்பிட்டுருக்க, சாப்பிட கூட இல்லை. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. போ. எத்தனை தடவைடா நீ நல்லா சாப்பிட்டுருக்க, புரியுதா? நீ நல்லா சாப்பிட்டுருக்க, நான் சாப்பிட கூட இல்லை. ப்ளீஸ் சார், நான் என்ன சார் தப்பு பண்ணேன்? நீ நல்லா சாப்பிட்டுருக்க. இவ்வளவு தண்டனையா? பஸ் 10:45 புக் பண்ணேன். மணி இப்போ 11 ஆகுது. இன்னும் எனக்கு மெசேஜ் வருது, எதுவுமே ஆகுது. அவங்க கேட்டாலும் ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ். இப்ப மினிஸ்டர்ட்ட கேட்டப்ப அவங்க என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணா நீங்க பாத்துருப்பீங்க. நீங்க கேட்கணும் பரவாயில்ல, இதோ அண்ணா கேட்பாரு. அண்ணா நீ நல்லா சாப்பிட்டுருக்க, கேளுங்க. நீ நல்லா சாப்பிட்டுருக்க, அட கேளுங்கண்ணா. நீ நல்லா சாப்பிட்டுருக்க, நான் சாப்பிட கூட இல்லை. ப்ளீஸ் இனிமே எந்த கல்யாணத்துக்கு போனாலும் சத்தியமா நான் சாப்பிட மாட்டேயா. என்ன சாப்பிட்டாங்க? நீங்க நகா சாப்பிட்டு, நீங்க நகா சாப்பிட்டுக்கணும். நான் நகா சாப்பிட்டு தான் சார் வருவேன். அது ஏன் விருப்பம்? அது இங்க பாரியா, ஆசைப்பட்டு ஒரு குலோப் ஜான் எடுத்து வாயில போட்டாருங்கிறதுக்காக புக் பண்ணிக்க எனக்கு மெசேஜ் வருது, எதுவுமே வருது. அதுக்கான ஒரு சொல்யூஷன் கொடுங்க சார்னு சொல்லி கேட்டேன் அவர்கிட்ட. நான் நீங்க நகா சாப்பிட்டுருக்கீங்க தம்பி, நான் என்ன சாப்பிடவே இல்லை அப்படிங்கிறாரு. முறையான பதில் நினைக்கிறீங்களா? எப்படி சார் முறையான பதிலா இருக்கும்? எப்படி முறையான பதிலா இருக்கும்? நீங்க சொல்லுங்க. இந்த பதிலா உங்ககிட்ட கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? முறையான பதிலா? நீ நல்லா சாப்பிட்டுருக்க, சாப்பிட கூட இல்லை. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. போ. வணக்கம், நான் நடிகர் மீசை ராஜேந்திரன். நீயா எங்க வந்த? செந்தூர பாண்டி கேப்டன் அவர் கூட டிராவல் பண்ணிட்டு இப்ப செந்தூர பாண்டியோட தம்பி கட்சியில அண்ணன் மூலமாக இன்றைக்கு பொதுச் செயலாளர் முன்னிலையில நான் வந்து என்னை இணைச்சிருக்கிறேன். புரிகிறது. சரி, அவரை பேச சொல்லுங்க. கேப்டனும் விஜயும் ஒன்னா ஏங்க? நீங்க வேற என் வாயில நல்லா வந்துட போகுதுங்க. நீங்க அவரையும் இவரையும் கம்பாரிசன் யானைக்கும் எறும்புக்கும் போய் கம்பேர் பண்றேன். என்னை பத்தி உங்களுக்கு எல்லாருமே தெரியும். பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? எந்தவித பலனும் இல்லாமல் நாங்க உண்மையாக உழைக்கக்கூடியவங்க. மூஞ்சி எல்லாம் முள்ளு வேலி கட்டியிருக்கான். இவன் தான் மக்களுக்கு நல்லது பண்ண போறானா? விஜய் சார், சிஎம் சார் பாத்திருக்கீங்க, என்ன சார் சொன்னாங்க? எம் சார், தலைவா உன் காது கேட்கலையா? எம் சார், பிஎம் என்ன சொன்னார் சார்? பிஎம் என்ன சொன்னார் சார்? சார் பிரஸ் மீட் பண்ணுங்க சார். சார் வர எல்லாம் சேர்ந்து அசிங்கப்பட்டிருக்காங்க. நான் என்னத்துக்கு அப்புறம்? டெல்லியிலும் செய்தியாளர்களை சந்திக்காத முதல்வர் விஜய். பிடிக்காம இல்ல, வேண்டான்னு முடிவு பண்ணியாச்சு. தமிழக முதல்வர்கள் டெல்லி சென்றால் பேட்டி அளிப்பது மரபு. தமிழகத்தின் அனைத்து முதலமைச்சர்களும் டெல்லி சென்றால் செய்தியாளர்களை சந்தித்து விளக்கம் அளிப்பார்கள். இது நேற்று இன்னைக்கு இல்ல, காலங்காலமா தொன்று தொட்டு நடக்கக்கூடிய ஒரு சம்பவம். செய்தியாளர்களை எதிர்கொள்வதில் முதல்வர் விஜய்க்கு என்ன சிக்கல்? நம்ம வர்றப்ப வலிய மறைச்சு ஏதாச்சும் கொஸ்டின் கேட்டானா நமக்கு கோவம் வந்தா குடும்பம் தேவையாது. பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து மேகதாது அணை திட்டத்திற்கு அனுமதி வழங்கக்கூடாது என்ற கோரிக்கையையும் அவர் பிரதானமாக முன்வைத்திருக்கிறார்.
நாங்க உங்களுக்கு கரண்ட் தரோம், நீங்க எங்களுக்கு தண்ணி தரக்கூடாதா? அவங்க தரவே மாட்டேங்கிறாங்க. தமிழகம் என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளட்டும், மேகதாதுவில் அணை கட்டுவது உறுதி என்று கர்நாடக துணை முதலமைச்சர் DK சிவகுமார் தெரிவித்துள்ளார். மேகதாது அணைக்கு எதிரான தமிழகத்தின் மறு ஆய்வு மனு உச்சநீதிமன்றத்தால் முழுமையாக நிராகரிக்கப்பட்டிருப்பதாக, இதற்கு பின்னர் தமிழகம் தரப்பில் என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளட்டும் என்று கூறிய DK சிவகுமார், இது கர்நாடகாவிற்கு ஒரு நற்செய்தி என்றும் அவர் கூறியுள்ளார். நான் நல்லா இல்ல. தண்ணி தராதரா போடா. அதே மாதிரி எனக்கு நெய்வேலி பழுப்பு நெல்லுக்கு இருந்து இல்லடா, ஓ நீர்வளம் உனக்கு, ஓ நிலவளம் உனக்குன்னா என் நிலவளம் எனக்கு. அந்த சண்டை செய்ய ஒரு வீரன் தேவைப்படுது. அதிமுகவில் எடப்பாடி K பழனிசாமி அணியும் CV சண்முகம் அணியினரும் சமரசத்திற்கு வந்திருக்கிறார்கள். என்னால முடியலடா. அனைத்து முடிந்து அனைவரும் ஒன்றாகிவிட்டோம், தாய் பிள்ளை எல்லாம் ஒன்றாக இருக்கிறோம் என்ற கருத்தை முன்வைத்திருக்கிறார். ஐயோ, இவனுக்கு சென்டிமெண்ட்டுக்கு உலகம் தாங்காதுடா. ஒரே கழகத்தில் இருக்கிறோம், எங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு தான், பிளவு கிடையாது. இப்ப ஆரம்பத்திலிருந்து பிளவுன்னு போட்டு அது கிடையாது, தெளிவா சொல்லியிருந்தோம். நான் உங்களை வேற மாதிரி கேள்விப்பட்டனே, நேத்தி வரைக்கும் அப்படி, இப்ப நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த கருத்து வேறுபாடு நீங்கி விட்டது. இன்னைக்கு ஒற்றுமையாக அதிமுக வலுவோடு செயல்படும். இந்த முறை நான் அடிக்கிற அடி மரண அடியா தான் இருக்கும். எதிரியால மறுபடி எந்திரிக்கவே முடியாது. அது அவ்வளவுதான், டைம் முடிஞ்சது. வா. முதல்ல ஒரு விஷயம், நம்ம புரட்சி தலைவர் MGR உடைய வழியில, புரட்சி தலைவி அம்மா வழியில பயணம் தொடருது. என்ன பிரச்சனை உனக்கு? என்ன பிரச்சனை உனக்கு? என்ன கையில காசு இல்லையா? காசு. அதே நேரத்துல எனக்கு முக்கியம் என்பது என்னுடைய தொகுதி மக்கள். அதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. இந்த மக்களுக்கு நான் நன்றியோட இருக்கணும், நன்றி சொல்லணும், அவங்களுக்கு பணியாற்றணும். அவங்க நம்பிக்கை வச்சிருக்காங்க, அந்த நம்பிக்கையை காப்பாற்றணும். இங்க பாரு, நான் ஓபனா பேச விரும்பல, சுத்தி வளைச்சு பேசுறேன். இல்ல அவங்க நிறைய பேர் கருத்து சொன்னதா. இல்ல இல்ல, அதாவது யூகங்களுக்கு பதில் இல்ல, யூகங்களுக்கு பதில் இல்ல. என்னுடைய எண்ணம் மக்களுக்கு பணியாற்றணும் அப்படின்றது தான் என்னுடைய எண்ணம். மக்களுக்கு, எனக்கு முன்னாடி அந்த மக்கள் நிக்கிறாங்க, அந்த மக்களுடைய நம்பிக்கை, அவங்க என்ன முடிவோ அதான் என் முடிவு. இவ்வளவுதான் என் பாயிண்ட். நீ பாக்கெட்லயும் வைக்க வேணாம், டேபிள்லயும் வைக்க வேணாம், நான் வேற பெருசா பிளான் பண்ணிட்டேன். என்னடா அப்படி யோசிக்கிற? அப்ப நீ வெட்டிக்கிற இதோட என்னடா நியாயம் இது? மாற்றத்தை விரும்ப மக்களுக்கு மாற்றம் ஏற்படுமா, மாற்றம் கொடுக்கப்படும்? மாற்றம் இருக்குமா இருக்காதா சார்? மாற்றம் இருக்குமா இருக்காதா சார்? நாளைக்கு பாப்பீங்கடா. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.